ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2005 குரூப் 4ல் வந்து டிஎன்பிசி என்ன பண்ணாங்க, அவுட் சோர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வீடியோ தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஊமை தொடர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊமை தொடர் வந்து அகர வயசில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாலிருந்து இந்த நா வரைக்கும், ஓகேவா, அத்தனையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ணது என்னென்னா, ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் சக்ஸன் ஆகும். இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குங்கிறது. சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும். டிஎன்பிசி குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், இல்லைன்னா 4 ஆகட்டும், ஓகேவா, அத்தனைக்கும் இந்த ஒரு வீடியோவே போதும். நம்ம வந்து அவுட் சோர்ஸ் டிஎன்பிசி கேட்ட அந்த ஆப்பேசித்த குரங்குன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம அத்தனையுமே எடுத்தாச்சு. இன்னும் இதை தவிர வேறு எதுவும் கேட்குற வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம ஒன்றும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, உவமையால் கூறும் பொருள், ஓகேவா. சரி, இப்போ அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, அத்தி பூத்தாட் போல் அப்படின்னு என்னது, அரிது அருமை. அருமை, அரிது அருமை. இதுக்கு லைன் சென்டென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, அவன் இந்த உலகத்தில் பிறந்தது அத்தி பூத்தா போல் அரிதான ஒன்று. யார்? கடவுள் வச்சுக்கலாமே. கடவுள் இந்த உலகத்தில் பிறந்தான்னு வச்சுக்கோங்க. அது என்னது, அத்தி புத்தார் போல இருந்துச்சு. இல்லைன்னா அந்த காலத்தில் ஆண் பிள்ளை பிறக்கிறதே ஒரு அரிதம் ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது கூட சொல்லலாம்ல. சரி, அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா ஒற்றுமை. நானே என் தம்பி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி இருப்போம். அப்படின்னு என்னது, அச்சில் வார்த்தார் போல ஒரே மாதிரி நாங்கள் இருப்போம். அடுத்து மூணாவது பாருங்க. அடியற்ற மரம் போல அப்படின்னா என்னது, விழுதல். அடியற்ற மரம் போல அப்படின்னா என்ன, வீழுதல். அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா, அவனோட வாழ்க்கையில் திடீரென அடியற்ற போல விழுந்துருச்சு. அவனோட வாழ்க்கையே திடீர்னு அடிமற்ற மரம் போல விழுந்துருச்சு. சரி, அடுத்து பாருங்களேன். நாலாவது பாருங்க. அணிவகுத்தாட் போல அப்படின்னா என்ன, ஒழுங்கு. புரிஞ்சுதுங்களா? ஒழுங்குன்னா என்ன, இப்போ வந்து அணிவகுத்தாது போல என்ன, யாரில் லைனில் வருவாங்க, ரேஷன் கடையில் லைனில் நிற்பாங்க, ஸ்கூலில் லைனில் நிற்பாங்க, அப்படிங்கிற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உவமை தொடங்குற என்ன பார்த்துட்டிங்கன்னா, அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன இருக்குமோ அதை நாம் அந்த இடத்துல எப்படி இருப்போங்கிறது யோசிச்சிங்கனாவே ஈஸியாக ஆன்சரு பண்ணிடலாம். இப்போ அணிவகுத்தாது போல அப்படின்னு என்ன, ஒழுங்கு அப்படின்னா, மாணவர்கள் அணிவகுத்தாது போல வரிசையாக வந்தாங்களாம். ப்ரேயர் ஆகட்டும், இதுக்காக தான் வரிசையாக போவாங்கல்ல, அதை அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அஞ்சாவது பாருங்களேன். அழுத பிள்ளைக்கு வாழை போல. உங்க அழுத பிள்ளைக்கு வாழை போலன்னா என்ன, ஏமாற்றுறது. அப்படின்னா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அழுத பிள்ளைக்கு வாழை போல சில வார்த்தைகள் கூறினார்கள். அப்படின்னா இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து வெளியே போவாங்க. அப்போ நாடு வரேன்னு சொல்லுவோம்ல, சொன்னோன்னே திருப்பி செருப்பு போட்டுவான்னு சொல்லுவாங்க. போனோன்னே வந்து பாப்பா இருக்க மாட்டாங்கல்ல, அதை நம்ம ஏமாற்றுறது தானே. அப்போ அழுதுகிட்டே இருப்போம், கூட்டு போகிறேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகலையே, நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிம்பாங்கல்ல, அதுதான் இது. அடுத்து ஆறாவது பாருங்க. அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுதல். அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல அப்படின்னா என்ன, வெளிப்படுதல். அப்படின்னா அவனது மனம் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல வெளிப்படையா இருந்துச்சாமா. அவன் வந்து வெளிப்படையா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து ஏழாவது பாருங்க. அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா என்ன, புத்துணர்ச்சி. அன்றளந்த மலர் போல அப்படின்னு என்ன, புத்துணர்ச்சி. அப்படின்னா காலையில் சூரியனை கண்டவுடன் அவன் முகம் அன்றளந்த மலர் போல மலர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம நீண்ட நாள் நெடிய நண்பன் ஒருத்தர் வருவார், அவரை பார்த்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல, அப்பா ஒரு அப்பா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து எட்டாவது பாருங்க. அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னு என்ன, துன்பம். அலையில் சிக்கிய துரும்பு போல என்ன, துன்பம். அவனது வாழ்க்கை அலையில் சிக்கிய துரும்பு போல சுழன்றது. யாரோட வாழ்க்கை, அவனது வாழ்க்கை, ஓகேவா. அப்படின்னா என்ன, துன்பம். அப்புறம் டிஎன்பிசிட்ட நம்ம மாட்டிட்டு நம்ம வேதனைப்படுறோம்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட சிக்கிச்சு. அடுத்து ஒன்பதாவது பாருங்க. அழலில் விழுந்த புழு போல அப்படின்னா என்ன, வேதனை துடிப்பு. அழலில் விழுந்த புழு போல அப்படின்னா என்னது, வேதனை துடிப்பு. அப்படின்னா அவன் அடைந்த வேதனை, அவன் ஒரு வேதனை அடைஞ்சிருக்கான், அந்த வேதனை அழலில் விழுந்த புழு போல இருந்துச்சாமா, ஓகேவா. நாம் ஒரு வேதனை இருப்போம்ல, அது வந்து அழலில் விழுந்த புழு போல வேதனை துடிப்பா இருந்துச்சு. அடுத்து பாருங்க, பத்தாவது பாருங்க. அனலில் பட்ட புழு போல அப்படின்னு என்ன, துன்பம் கண்டு உருகுதல். துன்பம், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் பாருங்க, கண்டு உருகுதல். அப்படின்னா அவளது துயரத்தை பார்த்தவர்கள் அனலில் பட்ட புழு போல உருகினார்கள், ஓகேவா. எப்படி நாம் வர கஷ்டப்பட்டுட்டு அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அப்படின்னு என்னது, ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்,
அனலில் பட்ட புழு போல துன்பம் கண்டு உருகிட்டே இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்து. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11வது பாருங்க, அலையில்லா கடல் போல அப்படின்னு என்ன? அமைதி. இப்போ வந்து கடல்ல அலையில என்ன ஆகும்? கடல் வந்து அமைதியாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன? அந்த கிராமம் இரவில் அலையில்லா கடல் போல அமைதியாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே பேசிட்டே இருப்பான். திடீர்னு அமைதியாக இருந்தால் என்ன ஆகும்? அவன் வந்து என்னடா அவன் வந்து அலையில்லா கடல் போல அமைதியாக இருக்கானே அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 12வது பாருங்க, அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னு என்ன? ஆபத்து. அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னு என்னது? ஆபத்து. அப்படின்னா தவறான கடனை எடுத்ததால் அவன் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்தில் சிக்கினான். இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து சில பேர் நான் 3 மாசத்துல படிச்சுட்டு வேலை வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா ஆபத்து, அரை கிணறு தாண்டியவன் போல அவங்கெல்லாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 13வது பாருங்க. 13வது என்னது? இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லணும். அகலவரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அப்படின்னா எத்தனை சிரமம் வந்தாலும் அவள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையாக இருந்தா அப்படின்னா என்னது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இயல்பால் பொறுத்தல் தலைன்னு சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்கள்ல. அப்படின்னு என்ன? பொறுமையாக இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, 14வது பாருங்க, ஆற்றில் கரைத்த புளி போல அப்படின்னு என்ன? பயனின்மை. இப்போ ஒரு ஆறு இருக்குது, அங்கே புளி கரைச்சா என்னாகும்? வீணாக போயிடும். அதான் பயனின்மை. அப்படின்னா அவனது ஆலோசனை ஆற்றில் கரைந்த புளி போல பயனின்றி போயிற்று. ஓகேவா? சரி, இப்போ 15வது பாருங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டாட் போல அப்படின்னா என்ன? அறியாமை. ஆழம் தெரியாமல் காலை விட்டாட் போல அப்படின்னா என்ன? அறியாமை. அப்படின்னா ஆய்வு செய்யாமல் முடிவு எடுத்தது, ஆழம் தெரியாமல் காலை விட்டாட் போல் இருந்தது. ஆழம் தெரியாமல் போல் காலை விட்டாட் போல் இருந்தது அப்படிங்கிறாங்க. சரியா? இது உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். சரி, 15வது பாருங்க, 16வது பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இது இன்னும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ 16வது பாருங்க, ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னு என்னது? வேதனை சிக்குதல். இப்போ நமக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதை கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கேட்கலாம். இல்லைன்னா ஆன்சர் கொடுத்துட்டு நமக்கு இதை வந்து நீங்கள் ஒரு இந்த 2 சென்டி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வாக்கியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா கொடுக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. 16வது மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை சிக்குதல் அப்படின்னு என்ன? கடலில் சிக்கியவன் கடனில் சிக்கினவன் வந்து ஆப்பசைத்த குரங்கு போல துடித்தான். ஓகேவா? எப்படி துடித்தான்? நம்ம குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் துடிச்சிட்டு இருக்கிறோம்ல, வேதனை தானே படுறோம், அதெல்லாம். இப்போ அடுத்து பாருங்க, என்னது? 17வது, இடி கேட்ட நாகம் போல அப்படின்னா மருட்சி, நடுக்கம். என்னது? இடி கேட்ட நாகம் போல மருட்சி, நடுக்கம். அப்படின்னா போலீஸை கண்டதும் குற்றவாளி இடிகேட்ட நாகம் போல நடுங்கினான். புரியுதா? யாரு? போலீஸை கண்ட ஒரு குற்றவாளி வந்து இடிகேட்ட நாகம் போல நடுங்கியிருப்பாங்க. போலீஸை பார்த்தா குற்றவாளி நடுங்குவாங்கல்ல, அது. அடுத்து 18வது பாருங்க, இலைமறை காய் போல அப்படின்னா இலைமறை காய் போல மறைந்திருத்தல். புரிஞ்சுதுங்களா? இப்போ அவன் திட்டத்தை இலைமறை காய் போல மறைத்து வைத்தான். அப்போ ஒரு இலை இருக்கு, அந்த இலை இருந்தா வச்சுக்கோங்க, காயை மறைச்சிக்கணும். அந்த மாதிரி நம்ம கேங்கில் ஒருத்தன் படிக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஆனால் ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான். அதுதான் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட திட்டத்தை வந்து இலைமறை காய் போல மறைச்சு வச்சுட்டான். அடுத்து 19வது பாருங்க, இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் வேதனை. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா என்னது? விழித்தல் வேதனை. அப்படின்னா வெற்றி கைவிட்டதும் அவன் இஞ்சி தின்ற குரங்கு போல துடித்தான். இப்போ அடிக்கடி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் பாரு, இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படிம்பாங்கல்ல, அது. இப்போ 20வது பாருங்க, இடி விழுந்த மரம் போல அப்படின்னா என்ன? வேதனை. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா என்ன? வேதனை. அப்படின்னா அவனது தோல்வி அவனை இடி விழுந்த மரம் போல உடைத்து விட்டது. நம்ம குரூப் ஃபுல்லாக நமக்கு இப்படி தான் இருந்துச்சு, இடி விழுந்த மரம் போல வேதனையாக தான் நமக்கு இருந்துச்சு. சரி, 21வது பாருங்க, அவளை நினைத்து உருளை இடித்தாட் போல. கவனமாக இருக்கணும். எப்படி? அவளை நினைத்து பார்த்துக்கோங்க, அவளை நினைத்து உருளை இடித்தாட் போல அப்படின்னா கவனம். அதுக்கு என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவள் ஒரே வேலைக்கே முழு கவனம் செலுத்தினாள். அது அவளை நினைத்து உருளை இடித்தாற் போல இருந்துச்சு. கவனமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தா, முழு கவனமாக இருந்ததுனால இருந்தால, அதனால தான் அவளை நினைத்து உருளை இடித்தாற் போல இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து 22வது, இது ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லையா? இது 2024 கேட்ட கொஸ்டின், இது குரூப் 4ல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு நம்ம கையில் நெல்லிக்கனி வச்சிருந்தோம், தெளிவாக தெரியும் தானே, மறைக்க முடியுமா? முடியாது. அவனது மனநிலை அனைவருக்கும் உள்ளங்கே நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிந்தது. ஏன்னா அவன் லூஸு, அதனால தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க 23வது பாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு என்ன? ஆதரவு, நம்பு, உதவி. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா என்ன? ஆதரவு, நம்பு, உதவி. அப்படின்னா அவள் இல்லாமல் அவன் உடுக்கை இழந்தவன் கை போல உதவியற்றவனாக ஆகி போனான். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து 24வது பாருங்க. உளுத்து போன மரம் போல. 24வது என்னது? உளுத்து போன மரம் போல அப்படின்னா வேதனை, வருத்தம். அப்படின்னா தோல்வியால் அவன் உளுத்து போன பரம் போல சோர்ந்து போனான். இப்போ நம்மளே சோர்ந்து போவான், அக்டோபர் மாதம் சோர்ந்து போவான், நெருங்கிட்டு இருக்கு. அடுத்து 25வது பாருங்க. உமையும் சிவனும் போல அப்படின்னா என்ன? நட்பு, நெருக்கம். உமையும் சிவனும் போல அப்படின்னா என்னது? நட்பு, நெருக்கம். அப்படின்னா இரு நண்பர்களும் உமையும் சிவனும் போல இணைந்து வாழ்ந்தனர் அப்படின்னா நெருக்கமாக வாழ்ந்தாங்க. நண்பர்கள் என்ன? நட்பு. சரி, 26வது பாருங்க. உடும்பு பிடி போல உறுதி. உடும்பு பிடி போல அப்படின்னா என்னது? உறுதி. அப்படின்னா தன் முடிவில் அவன் உடும்பு பிடி போல உறுதியாக இருந்தான். டிஎன்பிசி அப்படி தானே இருக்காங்க, உடும்பு பிடியில தானே இருக்காங்க. நோட்ஸ் தரமாட்டோம் உடும்பு பிடி போல தானே இருக்காங்க. அது. அடுத்து 27வது பாருங்க. உயிரும் உடம்பும் போல். ஒற்றுமை, நெருக்கம், இணை பிரியாமை. 27வது பாருங்க. உயிரும் உடம்பும் போல அப்படின்னா ஒற்றுமை, நெருக்கம், இணை பிரியாமை. அப்படின்னா அவர்கள், ஓகேங்களா, உயிரும் உடம்பும் போல பிரியமற இணைந்திருந்தார்கள். அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாம் அப்படிதான் இருப்போம். சரி, 28வது பாருங்க. ஊசியும் நூலும் போல அப்படின்னா ஒற்றுமை, நெருக்கம். இதே தான், ஒற்றுமை, நெருக்கம், இணை பிரியாமை. அப்படின்னா இரு சகோதரிகளும் ஊசியும் நூலும் போல பிரியாமல் இருந்தனர். இரு சகோதரிகளும் ஊசியும் நூலும் போல பிரியாமல் இருந்தனர். அடுத்து 29. ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா என்ன? தவிப்பு, கூற இயலாமை. ஒரு ஊமை இருக்கான், அவங்க ஒரு கனவு கண்டாங்க, அதை சொல்ல முடியுமா? முடியாது. அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க 30வது. எண்ணெய் போல ஒளிந்திருத்தல். எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் அப்படின்னு என்ன? அவன் கூட்டத்தில் எண்ணெய் போல ஒளிந்து கிடந்தான். எண்ணெய் போல என்ன கிடந்தான்? ஒளிந்து கிடந்தான். 31வது பாருங்க. எலிக்கும் பூனைக்கும் போல விரோதம், பகை. எலியும் பூனையும் விரோதமா பகையா தானே இருக்கும். இது நீங்க டாம் அண்ட் ஜெர்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியும் பூனையும்னா நம்ம என்ன ஞாபகம் வரணும்? டாம் அண்ட் ஜெர்ரி தான் ஞாபகம் வரணும். அந்த இரு குழுக்களுக்கும் எலிக்கும் பூனைக்கும் போல, சரி, எலிக்கும் பூனைக்கும் போல எப்பொழுதும் சண்டையிட்டே இருந்தாங்க. எலியும் பூனையும் போல வரணும், எலிக்கும் வந்துருச்சு, எலியும் பூனையும் போல வர சொல்லியிருக்கணும். அடுத்து பாருங்க 32வது. ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. நம்ம ஏழையா இருந்தோம்னா நம்ம செல்வம் அதிகமாக தான் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்ல, அதுதான். முதல் சம்பளத்தை பெற்ற போது அவன முகம் ஏழை பெற்ற செல்வம் போல புன்னகைத்தது. அப்படின்னா நம்ம 2025 குரூப் 4 வேலை வாங்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கும்போது எப்படி இருக்கும்? ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சியாக தான் நமக்கு இருக்கும். சரி, அடுத்து பாருங்க 33வது. கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல அப்படின்னா தாமதம். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னா தாமதம். அப்படின்னா வேலை முடிந்த பின் உதவி கேட்பது. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல இருந்தது அப்படிங்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் போல இருந்தது. அடுத்து பாருங்க 34வது. கண் பெற்று இழந்தது போல தவிப்பு. இது இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் சொல்லுவாங்க. அந்த கைதி படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இங்க பாருங்க. வாய்ப்பு தவறியதும் அவன் கண் பெற்று இழந்தது போல வருந்தினான். கண்ணு இருக்கும், கண்ணு வாங்கியாச்சு, ஆனால் திடீர்னு இழந்துருச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அதுக்கு வாய்ப்பை தவறவிட்டா அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அடுத்து கட்டு வித்தை போல அப்படின்னா என்ன? மாயத்தேரை. கட்டு வித்தை போல அப்படின்னா என்ன? மாயத்தேரை. அப்படின்னா அவனது திட்டம்
கட்டுவித்தை போல மக்களை ஏமாற்றியது அவனது திட்டம். கட்டுவித்தை போல மக்களை ஏமாற்றியது. என்னாச்சு, அவனோட திட்டம் வந்து மக்களை வந்து ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க 36வது. கடலில் கரைத்த காயம் போல. கடலில் கரைத்த காயம் போல நான் பயனற்றது. அந்த ஆலோசனை கடலில் கரைந்த காயம் போல எந்த பயனும் இல்லை. புரிஞ்சுங்களா? எந்த ஆலோசனை? அது ஒரு ஆலோசனை. அடுத்து 37வது. காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல் அப்படின்னா, நம்ம குரூப்பில் வேலை வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம வீட்டில் என்ன நடக்குதுலாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வேலை வாங்கிட்டோம்னா காட்டுத்தீயா பரவும். என்ன வேலை வாங்கிட்டியாமா இல்லை வேலை வாங்கிட்டியாமா, அந்த மாதிரி காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கும் நம்ம வேலை வாங்கினது. அதைத்தான் இந்த உவமையில சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க 38வது. கிணற்று தவளை போல அப்படின்னா என்னது? அறியாமை. கிணற்று தவளை போல என்ன? அறியாமை. அப்படின்னா என்னது? உலக அனுபவம் இல்லாமல் ஒரு நிமிஷம் உலக அனுபவம் இல்லாமல் அவன் கிணற்று தவளை போல இருந்தான். கிணற்று தவளை என்ன? அறியாமை. புரிஞ்சுச்சா? அறியாமை. ஏன்னா கிணத்துல விழுந்தோம்னா யாராலையும் நம்ம ஹியூமன்ஸ் நாம வந்துடலாம். இது ஒரு விலங்கு வர முடியுமா? நம்மளால ஹெல்ப் பண்ணால் தானே வர முடியும். அது தெரியாமல் அது வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, அது வந்து அறியாமை. ஏன்னா மேலே வர முடியாதுன்னு அதுக்கு தெரியாது, அதனால அறியாமையினால பண்ணிட்டு இருக்கு. அடுத்து 39வது. கிளியை வளர்த்து பூனைகையில் கொடுத்தது போல வேதனை. இதுக்கு வந்து ஒரு இருக்கு. ரீசெண்டாக திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல, அந்த மாதிரி கிளியை வளர்த்து பூனைகையில் கொடுத்துட்டாங்க, அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் வேதனையாக இருக்கும். தனது மகளை தவறானவர்களிடம் கொடுத்தது கிளியை வளர்த்து பூனைகையில் கொடுத்தது போல இருந்துச்சு. கரெக்டாக சொன்னோன்னா அதுதான். அடுத்து 40வது பாருங்க. கும்பிட போனதையும் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமல். நம்ம ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து நிற்பான். உன்னை பார்க்க தானே வந்த, கும்பிட போன குறுக்கே அந்த மாதிரி வந்திருக்கிறா, பரவாயில்ல. பணம் கேட்க சென்றவனுக்கே திடீர்னு உதவி கிடைத்தது. இது வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அமைந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து 41வது. குடத்தில் இட்ட என்னது? குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி அப்படின்னா மறைதல். ஓகேவா? இகழ்ச்சி மறைதல் அப்படின்னா என்னது? அவனது திறமை குடத்தில் இட்ட விளக்கு போல மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல அது எந்த குடம்னு தெரியல, அந்த குடத்துல நீங்க விளக்கு போட என்ன மறைஞ்சிரும்ல, எட்டி பார்த்தா தான் தெரியும், ஆனா நார்மலா பார்க்கும்போது தெரியாது. அதனால வந்து அவனோட திறமை வந்து குடத்தில் இட்ட விளக்கு போல மறைக்கப்பட்டு விட்டது. அடுத்து குருடன் கண் பெற்றது போல அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி. முதல் பரிசு கிடைத்ததும் அவன் குருடன் கண் பெற்றது போல ஆனந்தம் அடைந்தான். புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ 43வது பாருங்க. குன்றை முட்டிய குருவி போல அப்படின்னா வேதனை. அப்படின்னா அந்த முயற்சி குன்றை முட்டிய குருவி போல பயனின்றி போனது. 2021 குரூப் நமக்கு அப்படிதான் போயிருக்கு. அடுத்து 44வது. குட்டி போட்டை பூனை போல தவிப்பு அலைதல். அவள் குட்டி போட்ட பூனை போல அலைந்து திரிந்தாள் அப்படின்னு எப்படா ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும்னு போய் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம்ல, அதுதான். அடுத்து பாருங்க 45வது. குரங்கு குரங்கு கை பூமாலை போல அப்படின்னா நாசம். குரங்கு கையில் பூமாலை தான் நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி அவனது கையில் அந்த வாய்ப்பு குரங்கு கை பூமாலை போல வீணானது. சரி, அடுத்து 46வது. குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை. எப்படின்னா குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல அப்படின்னா என்னது? அந்த வேலை குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனற்றதாக இருந்துச்சு. புரிஞ்சுச்சா? சரி, ரைட். அடுத்து 47வது. புக் கொஸ்டின். குன்றின் மேல் இட்ட விளக்கு போல பயன். ஓகேவா? அப்படின்னா என்ன பயன்? அப்படின்னா அந்த அறிவுரை குன்றின் மேல் இட்ட விளக்கு போல பலருக்கு உதவியது. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு வார்த்தை இருக்கு, அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 48வது என்னதுன்னு பாருங்க. கூழில் விழுந்த ஈ போலன்னா தவிப்பு. இப்போ ஈ இருந்தது, கூழ் விழுந்தா என்ன தவிச்சிட்டு இருக்க, அப்படியே மேலே வரலாம். அந்த மாதிரி அவன் வாழ்க்கை கூழில் விழுந்த ஈ போல சிக்கி தவித்தது. அவன் வாழ்க்கை கூழில் விழுந்த ஈ போல சிக்கி தவித்தது. அடுத்து பாருங்க 49வது. கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல எனது அறியாமை. கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அப்படின்னு அறியாமை. அந்த செயல் கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல இருந்துச்சு, அறியாமை வித்துட்டு அந்த மாதிரி. அடுத்து 50. கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை பார்த்தா பயமா இருக்கும்.
ஆசிரியரை கண்டதும் மாணவர்கள் கோல் எடுத்தால் குரங்காடுவது போல நடந்தனர். கரெக்டு தான். 51வது பாருங்க, சர்க்கரை பந்தலில் தேன்மாரி தேன்மாரி பொழிந்தாற்போல் அப்படின்னு அதிக இன்பம். சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தாற்போல் அதிக இன்பம் அப்படின்னா பரிசு கிடைத்ததில் அவன் சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தாற்போல் மகிழ்ந்தான். சரி, ரைட். அடுத்து 52வது, சாயம் போன சேலை போல. சாயம் போன சேலை போல அப்படின்னா என்னது? அழகின்மை, மதிப்பின்மை. அதுக்கு என்னன்னு பாருங்க, பழுது பெற்ற சேலை சாயம் போன சேலை போல மதிப்பில்லாதது போல தெரிந்தது. பழுது பெற்ற சேலை, புரியுதா? அப்போ வந்து ஒருத்தர் நம்ம இதில் வந்து ஒருத்தன் நம்மகிட்ட தப்பு பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிடும்ல. தெரிஞ்சோன்னு என்ன ஆகும்? அப்பா அவனது விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? சாயம் போன சேலை போல அவனோட விஷயம் தெரிய வந்துருச்சு, அவனோட மதிப்பு இல்லாமல் போச்சு. அடுத்து சித்திரை பதுமை போல அப்படின்னா என்ன? அழகு. சித்திரை பதுமை போல என்ன? அழகு. அவளது முகம் சித்திரை பதுமை போல அழகாக இருந்துச்சு. ஓகேவா? சித்திரைனாவே அழகு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 54வது பாருங்க, சிதறிய முத்து போல அப்படின்னா வீண். சிதறிய முத்து போல வீண். நம்மகிட்ட பாசி குண்டு இருக்கும், அந்த பாசி வந்து கழுத்தில் போட்டிருப்போம். திடீர்னு அந்த பிச்சுட்டே என்னவும் அந்த குண்டு முனையில் ஓடிடும்ல, அந்த மாதிரி. அந்த முயற்சி சிதறிய முத்து போல வீணாகி இருந்தது, நம்மளது தான். அடுத்து 55வது, சிவபூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு. சிவபூஜையில் கரடி போலன்னது தேவையற்ற வரவு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி சிவபூஜை கரடி போல் நேர்ந்தது. இது தேவையில்லாத செலவு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 56வது பாருங்க, சிறகு இழந்த கொடுமை போல அப்படின்னா அது கொடுமை தான். அதுக்கு ஆன்சர் என்ன? கொடுமை. அதுக்கு பாருங்க, அந்த துயரம் சிறகு இழந்த கொடுமை போல இருந்தது அப்படின்னா கொடுமை. அடுத்து 57வது, சீரிய நாகம் போல அப்படின்னா என்னது? கோபம். ஒரு சீரிய நாகம் எப்படி இருக்கும்? கோபமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவனது பதில் சீரிய நாகம் போல கோபம் அடைந்தது. யாரோட பதில்? நம்ம பதில் தான். அடுத்து பாருங்க 58வது, சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல. வேண்டாத வேலை. வேண்டாத வேலை. அந்த வீட்டில் நம்ம அக்கா தம்பிங்க அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சி சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல பொய்யானது. இதுக்கு நான் இதை கூட நம்ம அக்கா தங்கச்சி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க 59, சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா என்ன? விலகல். புரிஞ்சுதா? இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்தோன்னே விலைக்கு போகிறான். அப்படிங்கும்போது நான் சூரியன், அவன் பனி, அதனால் விலைக்கு போயிடுறான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவள் சோகத்தில் சூரியனை கண்ட பனி போல விலகினாள். சரி, அடுத்த 60 பாருங்க, செவிடன் காதில் சங்கு ஊதியது போல அப்படின்னா அது பயனின்மை. செவிடன் காதில் சங்கு ஊதியது போல என்ன? பயனின்மை. அதுக்கு அந்த அறிவுரை செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனற்றது. அந்த அறிவுரை செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனற்றது. அடுத்து 61வது பாருங்க, அடுத்து 61, செல்லரித்த ஓலை போல வீண். அவன் முயற்சி செல்லரித்த ஓலை போல வீணாயிற்று. அவன் முயற்சி செல்லரித்த ஓலை போல வீணாயிடுச்சு. அப்போ செல்லுன்னா என்னது? என்னது? அந்த அரிசிகள் இருக்கும் செல்லுங்கிறது, அதுதான். அடுத்து பாருங்க 62, சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா என்னது? உயர்வு மேன்மை. அதுக்கு பாருங்க, அவள் திறமை சேற்றில் முளைத்த செந்தாமரை போல மெருகேற்றியது அப்படின்னு உயர்வாயிட்டா. நம்மளது தான். வேலை வாங்கிட்டோம்னா நமக்கு அப்படி தானே இருக்கும், உயர்வு மேன்மையாக தானே இருக்கும், அதுதான். அடுத்து பாருங்க 63வது, செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. நம்ம தமிழ் வந்து என்றைக்குமே சுவையாக தான் இருக்கும் அப்படின்னா அது ஒற்றுமையாக இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள் செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமையாக இருந்தனர். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம மேக் பண்ண சென்டென்ஸில் நமக்கு அந்த உவமையும் வரணும், அதுக்கு உண்டான பொருளும் வந்துடணும். அந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரி, 64வது, சொன்னதை சொன்னதும் கிளிபிளி போல அப்படின்னா என்னது? அறிவின்மை. நான் சொன்ன உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படிம்பாங்களா, அதுதான். அவள் சொன்னதை சொன்னதும் கிளிபிளி போல புரிந்து கொள்ளவில்லை. ரைட். அடுத்து பாருங்க 65 பாருங்க, 65 பார்த்துக்கோங்க.
தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல வேதனை. ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு பானை இருக்கும், அந்த பானையில் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அது உடஞ்சா வேதனை தான் படுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எங்கெல்லாம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வடிவேலு கல்லெடுத்து விடுவார், அவன் ஒருத்தன் பானை வச்சுட்டு வருவான், அந்த தயிர் இருக்கும்ல அது உடஞ்சிரும்ல, அவனுக்கு வேதனையாக தானே இருக்கும். அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தோல்வி தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல வேதனையூட்டியது. ரைட். 66 பாருங்க. தாயை கண்ட சேயை போல அப்படின்னா சேயை போல அப்படின்னா அதிக மகிழ்ச்சி. அவள் தாயை கண்டதும் சேயை போல மகிழ்ந்தாள். அது நமக்கு வந்து அதிக மகிழ்ச்சி, நம்ம பார்த்தாவே ஹாப்பியாக தானே இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 67வது பாருங்க. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. ஏன்னா தாமரையில் வந்து தாமரை இலையிலிருந்து தண்ணி படாது, அதனால அவனது அன்பு தாமரை இலை தண்ணீர் போல இல்லை. தாமரை இலை தண்ணீர் போல இல்லை. இதுக்கு வந்து நாமளும் டிஎன்பிசி அப்படி தான் இருக்கும், பற்று வைக்காம தானே இருக்கும். இன்னும் யாரும் பற்று வைக்காதீங்கப்பா, நம்பாதீங்க. ஓகேவா? 68வது பாருங்க. திருடனே தேல் கொட்டியது போல அப்படின்னா பொத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சொல்ல முடியாத வேதனை அப்படின்னா சிவாஜி படத்தை சொல்லுவார். அது வந்து கருப்பு போனோம், நீ வந்து ஆட்டி கணக்கு அமைக்க முடியாது, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். பணம் திருடப்பட்ட போது அவன் திருடனே தேல் கொட்டியது போல வேதனை அடைந்தான். சரி, அடுத்து 69. தெருநாய் போல அப்படின்னா அலைச்சல். அந்த குழந்தை தெருநாய் போல அலைந்தது. புரிஞ்சுச்சுங்களா? அந்த குழந்தை எப்படி இருக்கும், தெருநாய் போலன்னா தெருநாய் என்னங்க வீட்டு விட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அந்த மாதிரி. அடுத்து 70 பாருங்க. 70 என்னது? தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை. அது தோன்றும் மறையும், எப்போ வேணா தோன்றும் எப்போ வேணா மறையும். அதைத்தான் இந்த இதில் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அதுதான் இதில் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. அடுத்து பாருங்க. அதுக்கு என்னது? அவனது முயற்சி தோன்றி மறையும் வானவில் போல இருந்துச்சு. அடுத்து தோண்ட தோண்ட நீர் சுரத்தர் போல பெருக்கம். என்னடா அப்படின்னா என்னடா உங்கள்கிட்ட கேட்க கேட்க இத்தனை விஷயம் வெளியே வருது அப்பா அப்படிங்கிறாங்களா, அதுதான். அவள் தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல உழைத்தாள். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம நெகட்டிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 72. நகமும் சதையும் போல இணை பிரியாமை. நானும் என் ஃப்ரெண்டும் நகமும் சதையும் போல இருந்தோம். அடுத்து 73. நத்தைக்குள் முத்து போல மேன்மை. நத்தைக்குள் முத்து போலன்னா மேன்மை. நான் வந்து எங்கள் அப்பா கூட வந்து வச்சுக்கோங்களேன், நத்தைக்குள் முத்து இருக்கிற மாதிரி நான் வந்து மேன்மை அடைஞ்சிருவேன். அந்த மாதிரி அவளது திறமை நத்தைக்குள் முத்து போல மெருகேறியது. நம்ம அப்பாவோட கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, எத்தனாவது? 74வது. 74வது பார்த்துக்கோங்க. நான் அறுத்த வில் போல அப்படின்னு பயனற்றது. அப்படின்னா ஒரு பட்டத்தை பறக்க விடுறோம், கயிறு இருந்தால் என்ன அவ்வளோதான், வேஸ்ட்டு, அது பயனற்றது தானே. அப்படிங்கும்போது அவன் முயற்சி நான் அறுத்த வில் போல சாத்தியமில்லை. சரி, அடுத்து பாருங்க. 75வது. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல அப்படின்னா என்னது? தெங்கம்பழம் போல அப்படின்னா பயனின்மை. அந்த துணை நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனற்றது. இது எந்த துணை வேணா இருக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. 76வது. நீருக்குள் பாசி போல நட்பு. எப்படின்னா தண்ணி இருக்கும், தண்ணியில் அந்த பச்சை கலர்ல பாசி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அவர்கள் நீருக்குள் பாசி போல நெருங்கிய நட்பு கொண்டனர் நாமெல்லாம். சரி, 77வது பாருங்க. நாயும் பூனையும் போல பகைமை. நாயும் பூனையும் அப்படின்னா என்னது? பகைமை. அந்த 2 குடும்பங்கள் நாயும் பூனையும் போல ஒருவருக்கொருவர் பகைமைப்பட்டனர். வீட்டில் எல்லாரும் சண்டை போடுவாங்கல்ல, அதுதான். 78. நீரும் நெருப்பும் போல விலகுதல். அப்படின்னா தண்ணியை பார்த்துச்சுன்னா நெருப்பு அணைஞ்சிரும். அப்போ அப்படின்னு என்னது? அது விலகி தானே போகுது, அதுதான். அவர்கள் நீரும் நெருப்பும் போல விலகி கொண்டனர். டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 79வது. நீர் மேல் இழுத்து போல வெளி தெரியாமல் நிலையற்றது. உங்கள் பையன் சொல்கிறத நீங்கள் தண்ணியில் எழுதுவீங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அடிக்கடி பேச்சுறவங்களை சொல்லிட்டு இருப்பாங்க, அதுதான். அவன் திட்டம் நீர் மேல் இழுத்து போல தொலைந்து போனது. சரி, 80வது பாருங்க. நெருப்பாரும் மயிர்பாலும் போல. நெருப்பாரும் மயிர்பாலும் போல அப்படின்னா இல்லாத செயல். மயிர்லங்கப்பா பாலமும் இருக்கும், அந்த மாதிரி. அவன் முயற்சி நெருப்பாரும் மயிர்பாலமும் போல. நெருப்புல எங்க ஆறு இருக்கு, மயிர்ல எங்க பாலம் இருக்கு, அதை தான் சொல்றாங்க. இல்லாத செயல் தானே, அதை தான் சொல்றாங்க. அடுத்து 81வது. பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை. அப்பா, என் பையன் வந்து குரூப் 4ல பாஸ் ஆனது, பத்திரமா தங்கம் போல பாஸ் ஆயிட்டான், அப்பா சந்தோஷம், எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான்.
அப்புறம் பாருங்க, பசுமரத்தாணி போல எளிதாக பதிதல் அப்படின்னா அவனது வேலை பசுமரத்தாணி போல எளிதாக முடிஞ்சது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல 82 முடிச்சிருக்கேன், அதில் ஏதோ ஒன்று ரெண்டு வந்து உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். அதுதான் வந்து பசுமரத்து ஆணி போலங்கிறது. 83வது பாருங்க, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு அறியாமை. எப்படின்னா அவள் கருத்து நுணலும் தன் வாயால் கெடும் போல தவறானது. இப்போ நம்ம ஒரு விஷயம் யாருக்கு தெரிய கூட நினைப்போம், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தெரியறதுக்கு நாமளே போய் சொல்லுவோம்ல, அதுதான் நுணலும் தன் வாயால் கெடும். அடுத்து 84வது பாருங்க, யானையால் யானை தற்று அப்படின்னா ஒன்றை கொன்று ஒன்றை முடித்தல். அப்படின்னா அவன் யானையால் யானை தற்று போல 2 செயலையும் ஒரே நேரத்தில் முடித்தான். இவனடா குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கிறான், குரூப் 2க்கு படிக்கிறான், அவன் பாரு யானையால் யானை தற்று போல பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு என்னது, ஒன்றுக்கொன்று ஒன்றை முடித்தல். 85வது, பஞ்சத்து ஆண்டி போல வறுமை. அந்த குடும்பம் பஞ்சத்து ஆண்டி போல வறுமையில் இருந்துச்சு. பஞ்சம்னாவே வறுமை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 86, பூசணிக்காயை சோட்டில் மறைப்பது போல அப்படின்னு இல்லாத செயல். எப்படி அவ்வளோ ஒரு இப்போ பூசணிக்காய் கொண்டு போய் நம்ம இதில் மறைக்க முடியாதுல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்னது 84, 7, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா இன்பம் மிகுதி. அவளுக்கு பரிசு கிடைத்தது பழம் நழுவி பால் விழுந்தது போல மகிழ்ச்சி அடைந்தா. மகிழ்ச்சி அளித்தது, என்னாச்சு, மகிழ்ச்சி அளிச்சிருக்கு. 88, பசுந்தோல் போர்த்திய புலி போல நயவஞ்சகம். பசுத்தோல் போர்த்திய புலி வந்து பசுத்தோல் போச்சா என்ன வஞ்சகமாக வந்து யாராவது பிடிக்க வரும்னு அர்த்தம். அந்த மாதிரி அவன் செயல் பசுந்தோல் போர்த்திய புலி போல நயவஞ்சகமாக இருந்தது. அடுத்து பாருங்க 89வது, பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னா பிரிவு. நம்ம அப்பா மட்டும் தான் நம்மளை பிரிச்சா நமக்கு வந்து பிரிவாகும், கஷ்டப்படுவோம், அதுதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்து 90, பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல அப்படின்னா இயல்பு. ஆமாம், ஒரு வெள்ளம் வருது, பள்ளம் இருந்தானே அப்படியே அந்த பள்ளத்திலே நிறைஞ்சு மேலே வரும்ல, அதுதான் அவன் வேலை. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பாக நடந்துச்சு. சரி, 91வது பாருங்க, பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல அப்படின்னது துன்பம். பாம்போட வாயில போய் ஒரு தேரை அகப்பட்ட என்னவோ துன்பமாக தானே இருக்கும், நம்ம முழுங்க போகுதுன்னு. அந்த மாதிரி தான் அவனது தோல்வி பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல வேதனை ஊட்டிச்சு. கரெக்டு தான். அடுத்து பாருங்க, பாம்பும் கீரியும் போல பகை நாம் வந்து பகைமையும் கூட வச்சுக்கலாம், ஓகேவா. எனிமி இங்கிலீஷில் சொன்னால் எனிமிப்பா அவங்களுக்கு. அப்புறம் வந்து அதுக்கு வந்து சென்டென்ஸ் பார்க்கும்போது, அந்த இரு குடும்பங்கள் பாம்பும் கீரியும் போல எப்போதும் பகைப்பட்டன, ஓகேவா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சண்டை இருக்கும்ல, அதைத்தான் இந்த உவமையில் சொல்ல வராங்க. 93வது, பாரமேறிய வண்டி போல் அப்படின்னா சுமை. அவர்கள் பொறுப்புகள் பாரமேறிய வண்டி போல் கனமானவை அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்களா. அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது நமக்கு எத்தனை பாரம் இருக்கும், பசங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி, அதை தான் இதில் சொல்ல வராங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகே. அடுத்து 94வது, பற்று மரமில்லா கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை, ஓகேவா. அதுக்கு என்ன, அவளது நண்பர்கள் பற்று மரமில்லா கொடி போல ஆதரவு தரவில்லை அவளுக்கு. நம்ம ஒருத்தர் நம்பியிருப்போம், யாரும் நமக்கு ஆதரவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதைத்தான் இந்த உவமையில சொல்றாங்க. அடுத்து பாருங்க 95வது, பால்மனம் மாறா பச்சை குழந்தம் போல வெகுளித்தன்மை. என்னது, பால்மனம் மாறா பச்சை குழந்தை போல அப்படின்னு என்னது, வெகுளித்தன்மை அப்படிங்கிறது. அவள் பால்மனம் மாறா பச்சிலம் குழந்தை போல எப்பொழுதும் உற்சாகமாக இருந்தாள். அவன் வந்து நம்ம கூட திருப்பான், எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டே இருப்பான்ல, அவன் பரவாயில்லையா பாரு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கான். அவன் வந்து ஒரு பால்மனம் மாற பச்சை குழந்தைடா, எல்லாத்தையும் சொல்லிடுவான்டான், வெகுளியா இருப்பான்டா, அவன் இன்னசென்ட்றாவன், அந்த மாதிரி. அடுத்து பாருங்க 96வது, பாம்புக்கு பால் வார்த்தது போலன்னு தீமையான செயல். நம்ம வீட்லேயே நம்ம ஒருத்தனை வளர்த்திட்டு இருப்போம், அதுதான் அது. பாம்புக்கு பால் வார்த்தது போல ஒரு தீமையான நாளை பண்ணிட்டு இருந்தனே, அதுதான் அவன் செயல் பாம்புக்கு பால் வார்த்தது போல தீமையாக இருந்தது. அடுத்து 97வது, புயலில் சிக்கிய களம் போல அப்படின்னு நடுக்கம் களங்கம். ஆமாம், ஒரு புயல் இருக்கு, ஒரு களம் சிக்கிச்சுன்னா நாசமா இது கீழே இது விழுந்துரும், தண்ணியில் விழுந்துரும், கமுந்துரும், நடுங்கும் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான். நகரில் ஏற்பட்ட குழப்பம் புயலின் சிக்கிய களம் போல பரவிருச்சு. சரி,
98வது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. 98வது பகலவனை கண்ட பனி போல. தானே சொன்னேன். பகலவன்னா யாரு முடிஞ்சால் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ எத்தனாவது முடிஞ்சிச்சு? 99வது பார்க்க போகிறோம். புட்டில் இருக்கும் பாம்பென்ன அப்படின்னா சீற்றம் கோபம். ஒரு புத்தில் போய் கை விட முடியாது, விடக்கூடாது. ஏன்னா பாம்பு இருக்குது, டக்குன்னு கோபம் வரும், சீற்றமாக வரும். அதுதான் அவனது பதில் புட்டில் இருக்கும் பாம்புன்னா கோபமுடையது, டென்ஷன் பண்ணாது அப்படிங்கிறாங்களா, அதுதான். அடுத்து 90வது பாருங்க. புளியும் பழமும் ஒடும் போல. இது ஒடும் தான், ஓடும் வராது, ஒடும் தான். ஒட்டாமை அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு ஒட்டாமல் இருக்கும்ல, அதுதான். அவன் முயற்சி புளியும் பழமும் ஒடும் போல இருந்துச்சு. ஒடும்னு என்ன? ஒட்டாமையாக இருந்துச்சு. புளியும் பழம்னு நினையா வரணும், ஒட்டாமல் இருக்கும். சரி, 101வது புற்றீசல் போல அப்படின்னா அதிகம் பெருகும் மிகுதி அப்படின்னா அவனது கவலை புற்றீசல் போல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகம்னா மிகுதி. சரி, 102வது புனையா ஓவியம் போல அப்படின்னா அது அழகு. புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு அப்படின்னா அவளது ஓவியம் புனையா ஓவியம் போல அற்புதமா இருந்துச்சான். அவளோட ஓவியம் புனையா ஓவியம் அதே மாதிரி அற்புதமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, 103வது பார்ப்போமா? சரி, 103வது நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போறோம்னா பூவோடு சேர்ந்த நாறு மணப்பது போல உயர்வு. இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நான் எஃபோர்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கூட ஒருத்தர் இருப்பான், அவனும் எஃபோர்ட் போட்டதை நினச்சிட்டு அவனும் எங்கூட சேர்ந்து இவனும் நிறைய பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல. என்ன உயராக பேசும்போது அவனையும் பேசுகிறாங்க, அந்த மாதிரி. அவன் முயற்சி பூவோடு சேர்ந்த நாரும் போல நாறு மணப்பது போல வெற்றியை சேர்த்தது. சரி, 104வது பாருங்க. பூவும் மனமும் போல அப்படின்னா நட்பு. பூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பூவில் என்ன இருக்கும்? மனம் இருக்கும். அப்படின்னா அது ரெண்டும் நட்பாக இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் பூவும் மனமும் போல நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. 105வது பொட்டிப்பாம்பன் அடக்கம். ஒரு பொட்டியில் பாம்பு போட்டால் என்ன அடங்கிதான் இருக்கும், அந்த மாதிரி அவன் சொன்னதும் பொட்டிப்பாம்பன் அது அமைதியாக இருந்தது. என்னது? இதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லிக்கலாம். ஒய்ஃப் சொன்னால் ஹஸ்பண்ட் கேட்டு தான் ஆகணும். அப்படின்னா என்னடா ஒய்ஃப் வந்து பொட்டிப்பாடம் அடங்கிட்டேன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதுதான் இது. அடுத்து 106வது மலரும் மனமும் போல அப்படின்னு அந்த ஒற்றுமை. மலரும் மனமும் போலனா ஒற்றுமை. அவர்கள் மலரும் மனமும் போல இணைந்திருந்தனர். அடுத்து 107வது மணியும் ஒளியும் போல அப்படின்னு அந்த சிதைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், இப்போ இதுலேயே நீங்கள் படித்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு மணி இருக்குது, டங்குன்னு அடிச்சிங்கன்னா என்னவோ ஒளி கேட்கும். ஓகே, எப்படி ஒளி. ஆனால் அந்த லீ கிடையாது. ஒளினா இந்த லீ, நமக்கு சவுண்டுக்கு வர லீ இது. இந்த ஒளி வந்து வெளிச்சம். அவ்வளவு திட்டம் மணியும் ஒளியும் போல சிதைஞ்சிச்சு. ஒரு மணி மேலே ஒளிப்பட்டா சிதைஞ்சு போயிடும், அதுதான் சொல்கிறாங்க. 108வது மலைகாணா பயிர் போல வாடுதல். அந்த வேலை மலைகாணா பயிர் போல வாடியது. அப்படிங்கும்போது நம்ம அப்பா அம்மாவை பார்க்காம நமக்கு என்ன ஆகும்? மலைகாணா பயிர் போல தலைவன் வந்து தலைவி வந்து தலைவனுக்கு பார்க்காம மலைகாணா பயிர் போல வாடி இருந்தாங்க. அடுத்து 109வது மதமுண்ட குரங்கு போல மயக்கம். மசமசன் இருக்கான் பருவன் அப்படின்னா என்னது? மதம் கொண்ட குரங்கு போல மசமசன் இருக்கான், மயக்கம். அவன் மதிப்பீடு மதமுண்ட குரங்கு போல மயங்கி போனான். அடுத்து 110வது மலையை கிள்ளி எலி பிடிப்பது போல வேண்டாத செயல். எலி பிடிக்கிறோன்னா நம்ம புகையை போட்டு பிடிச்சிட்டு போங்கடா, அதை விட்டு ஏன் மலையை கிள்றீங்க? மழை வேஸ்டாக தானே போவோம். அதைத்தான் இப்போ இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவள் முயற்சி மலையை கிள்ளி எலி பிடிப்பது போல வீணானது. மலையை ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு மலையை கிள்றதா? அந்த மாதிரி அது வேண்டாத செயல் தானே. 111வது மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. அப்பா, ஒரு மேகத்தை பார்த்தோன்னே மயிலனா மலையை பார்த்தாலும் தோகை விரிக்கும், அந்த மேகத்தை பார்த்தாலும் என்ன பண்ணும்? மயில் தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்கும். அவளது தோல்விதானே தீர்ந்தது. அவளோட தோல்வி தானே தீர்ந்துருச்சாமா. அப்போ என்னது? மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி தந்தது அப்படிங்கிறாங்க. 112வது மதம் கொண்ட யானை போல வீரம். ஒரு யானைக்கு மதம் கொண்ட என்ன வீரமாக இருக்கும், அதுதான். அவன் மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல துணிச்சலுடன் இருந்தது. அவன் முயற்சி
மதம் கொண்ட யானை போல துணிச்சலுடன் இருந்தது. அடுத்து பாருங்க 113. மலரடி பெற்ற மகன் போல பெருமிதம். மலரடி பெற்ற மகன் போல அப்படின்னு என்னது? பெருமிதம். அந்த சாதனைக்கு அவன் மலரடி பெற்ற மகன் போல பெருமிதம் கொண்டான். ஓகேவா, பெருமிதன். அடுத்து பாருங்க 114. மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை உயர்வு. மலையிட்ட விளக்கு, ஒரு மலை மேலே அதான் விளக்கு வச்சாருன்னா பயனுடைமை உயர்வாகும்ல, அதான் குண்டில்மேட்ட விளக்கு போல சொல்கிறாங்களா, அதுதான் இது. அவளது அறிவு மலையிட்ட விளக்கு போல பலருக்கும் உதவியது. இந்த 2 சென்டென்ஸும் ஒன்று தான், குழம்பிக்க கூடாது. அடுத்து மண். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. அப்படின்னா ஒரு சிலை இருக்குது, மண் சிலை இருக்குது, மண் சிலை குதிரை இருக்குது, அதை கொண்டு ஆற்றுல வச்சுன்னா தண்ணி அரைச்சிட்டு போகும்ல, அது என்ன? பயனின்மை. அதுதான் அவன் திட்டம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல பயனற்றது. 116 பாருங்க. மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல பெரும்பேட்டை. இதுக்கு வந்து ஈஸியாக சொல்லலாம். ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிடிச்சது பிரியாணி இருந்ததுன்னா, அடடா மான் கூட்டத்தில் புலி கொஞ்சம் மாதிரி தான் அவனுக்கு வேட்டையாட வர மாட்டான் பிரியாணி. அந்த மாதிரி தான் அவன் வேலைக்கு வந்ததும் மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல வெற்றி கொண்டது. அடுத்து 117 பாருங்க. மாலுமி இல்லா மரக்கலம் போல துன்பம். ஆமாம், ஒரு இதுலன்னா என்ன ஆகும்? மாலுமி இல்லைன்னா படகு என்ன ஆகும்? வீணா போகும், பாறை போய் இடிச்சிரும், கமிழ்ந்துருமில்ல. அந்த மாதிரி தான் அவள் நிலை. அவளோட நிலை வந்து மாலுமி இல்லா மரங்களும் போல சோகமாச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து 118. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? இயலாமை. இது ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லையா சொல்லுங்க. அவன் முயற்சி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல முடியவில்லை. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் வந்து இதுக்கு வேற ஏதோ ஒன்று இருக்குது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 119 பாருங்க. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிவு. இவ என்னடா முக்காலம் வந்து முனிவர் போல பேசுகிறேன், ஏன்டா அப்படி பேசுகிறேன்? நான் டிஎன்பிசி படிச்சிருக்கேன்டா, அத்தனை புக்கும் படிச்சிருக்கேன், அப்படி பேசாமல் இருந்தால் எப்படி இருப்பேன்? அந்த மாதிரி தான் அவள் ஆலோசனை முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிவார்ந்தது. அடுத்து 120 பாருங்க. யானை வாய் கரும்பு போல நடுக்கம். அப்போ ஆமா, திடீர்னு போய் நம்ம யானை வாய் வச்சுக்கிட்டு என்ன நடுங்கிட்டு இருப்போம், ஐயோ ஐயோ. அந்த மாதிரி தான் அவனது பதில் யானை வாய் கரும்பு போல நடுங்கியது. அடுத்து 121. வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம். ஒரு வலை இருக்கு, மானை பிடிச்சா என்ன துன்பம் படும், அந்த மாதிரி தான் அவன் தோல்வி வலையில் அகப்பட்ட மான் போல வேதனை ஊட்டியது. 122 பாருங்க. வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு. இந்த வள்ளி முருகங்கிறது யாருன்னு தெரியுமா? அவர்கள், இதுக்கு சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் வள்ளியும் முருகனும் போல நல்ல கணவன் மனைவியாக இருந்தாங்க. ஓகேவா. அடுத்து 123. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம். அவன் நிலை வளர்த்த மார்பில் காய்வது போல சோகமானுச்சு. ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்டு இருப்பா, நம்ம வளர்த்த கடா மாதிரி வளர்த்தண்டா அவனை, என்னையே வந்துட்டு போயிட்டான் பாரு, அவனா எப்பேற்பட்ட துன்பம் தெரியுமா, அந்த மாதிரி நான் புலம்பிட்டு இருப்போம்ல, அதுதான். அடுத்து 124 பாருங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை. ஏன்னா வாழைப்பழமே இருக்கும், அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏறிச்சுன்னா நம்ம மென்மையாக இருக்கும். அந்த மாதிரி அவளது நடிப்பு வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மையாக இருந்துச்சு. ஓகே. அடுத்து 125. விளக்கு கண்ட வீட்டில் சரியா, வீட்டில் விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல அப்படின்னு ஆபத்து அறியாமை. அவன் திட்டம் விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல ஆபத்தானது. வீட்டில் இல்லை வீட்டில், புரிஞ்சுதுங்களா? சரி. 126. விரலுக்கு இறைந்த நீர் போல அப்படின்னா என்னது? வீண். விரலுக்கு புரியுதா? ஒரு தேவையில்லாத காட்டுக்கு தண்ணி விடுறது வேஸ்ட்டு தானே, அந்த மாதிரி அவள் முயற்சி விரலுக்கு இறைத்த நீன் போல வீணாயிட்டது. இதுக்கு என்னன்னா, இப்போ குரூப் 2க்கு வந்து நம்ம இன்னைக்கு 28, இன்னைக்கு செப்டம்பர் 6 நமக்கு இன்னும் ஒரு 25 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 நாள் 24 3 நாள் சம்திங் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ படிக்கணும் நம்ம எல்லாம் போராடுறோம்ல, அதுதான் விரலுக்கு இழுத்த நீர் போல வீணானது. நான் முடிச்சிடலாம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன் நான். 127 பாருங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம். அவன் செய்தி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல வருத்தம் ஏற்படுது. மச்சு உங்களுக்கு தெரியுமா? உன் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை தெரியும், அது ஏன்டா சொல்லி ஞாபகப்படுத்துற? உன் வாழ் ஒன்று விட்டுட்டு போயிட்டா.
ஸோ நானே கஷ்டத்தில் இருக்கேன், ஏன்டா வெந்த புண்ணில் வெயில் பச்சை மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான். அடுத்து 128வது பாருங்க. விரலுக்கேத்த வீக்கம் போல ஒரு படமே இருக்கு. மனநிறைவு. அவள் உதவி விரலுக்கேத்த வீக்கம் போல மனநிறைவு அளித்தது. நம்ம சுண்டு விரலில் ரொம்ப அடிபட்டா நம்ம தாங்குவோமா? கிடையாது. லைட் அடிபட்டா வீங்கின என்னவோ அப்போ மனநிறைவாக இருக்கும். அப்போ லைட்டு தான் அடிபட்டுருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 129வது பாருங்க. வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம். இதே தான், இதுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. அவன் செயல்பாடு வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல கலக்கம் மூட்டிடுச்சு. அடுத்து 130. வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை. ஒரு புழு வந்து தாரோட்டில் போனால் நம்ம பொசுங்கி போயிடும், அந்த மாதிரி வேதனையாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் தோல்வி வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனையூட்டியது. போல என்னாச்சு? வேதனை ஊட்டியது. அடுத்து 131வது. சாவமேயேரேனும் மரம் போல்வர் அப்படின்னா என்னது? சாவமேயேரேனும் மரம் போல்வர் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் அவங்கெல்லாம். அந்த நபர் சாவமேயேரேனும் மரம் போல்வர் போல நடிக்கவில்லை அப்படின்னா என்னது? அவங்களாம் என்னது? மக்கள் பண்பு இல்லாதவங்க. இந்த இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட சொல்லலாம். 132வது. நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல். நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல். இப்போ நீங்கள் நல்லவனா இருக்கீங்க, உங்களோட ஒரு கெட்டவன் சேர்ந்தா என்ன ஆகும்? நீங்களே கெட்டு போயிடுவீங்க. அதை தான் இதில் சொல்கிறாங்க. அவள் செயல்பாடு நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல பாதிக்கப்பட்டது. 133வது பாருங்க. மரப்பாவை நானால் உயிர் மருடல் போல மயங்குதல். மரப்பாவை நானால் உயிர் மருடுவது போல அப்படின்றது மயங்குதல். அவன் பயம் வந்து மரப்பாவை நானால் உயிர் மருடுவது போல இருந்தது அப்படின்னா மயங்கி கிடந்தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து 134வது. பேடிகை வாளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா அது முயற்சியின்மை. முயற்சி பண்ணாமல் எதுலேயே பாஸ் பண்ண முடியாது, அதுதான். அவன் வேலை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்று நிலை ஏற்பட்டது. நீ முயற்சி பண்ணாதான் வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அடுத்து 135. ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போலன்னா ஊன்றுகோல். நம்ம அப்பா அம்மா நமக்கு ஊன்றுகோல் இருக்கிறனால தான் இத்தனை நாள் நமக்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம். அவன் நண்பன் ஒட்கத்தின் ஊன்றாம் துணை போல நண்பகமானவர். ஊன்றுகோல் நமக்கு அப்பா அம்மா தானே ஊன்றுகோல், அதுதான். அடுத்து பாருங்க 136வது. புலியோடு சிலைத்த போல் அப்படின்னா புலியோடு சிலைத்த போல் என்னது? எதிரெதிரே நின்று போரிடல். அப்படின்னா அண்ணன் தம்பி இருக்காங்க, 2 பேரும் புலி தான், ஆனால் எதிரெதிரே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான். அவர்கள் பாருங்க, அவர்கள் பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் போராடினர். அடுத்து 137. வேம்பும் அரசும் போல் அப்படின்னா என்னது? ஒற்றுமை. வேம்பும் அரசும் போல் என்னது? ஒற்றுமை. அந்த குழு வேம்பும் அரசும் போல் ஒருங்கிணைந்தது. 138வது. வேலையே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம். அவள் செயல் வேலையே மேய்ந்தது போல நயவஞ்சகமாக இருந்துச்சு. புரிஞ்சுதா? நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லி நம்ம விட்டுட்டு போவோம், அவங்க வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்கல்ல, அதுதான். 134வது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 150 வந்துச்சு. ஓகேவா? 140 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுது. கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்தேரை. கண்கட்டு வித்தைன்னா மாயத்தேரை. அவன் முடிவு கண்கட்டு வித்தை போல மக்களை தவறாக வழிநடத்துது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள். 140. ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல என்னது? துன்பம். ஒரு ஆலையில் ஒரு துரும்பு அகப்பட்டது நம்ம வேதனைப்படும், துன்பமாக இருக்குமா? அதுதான். அவனிலை ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல சோகமானது. 141. ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. நான் என்ன பண்ணும்? சூரியனை பார்த்து தாமரை ஒன்று அதோட தொகை விரிக்கும்ல, தொகைங்கிற இதில் விரிக்கும்ல, அதுதான். அவள் சாதனை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து 142. குளிக்கு போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல. அப்படின்னா குறும்புகாலில் ஈடுபடுவது. அவள் திட்டம் குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல குறும்புகாலில் ஈடுபட்டது. பசங்க குறும்பு பண்ணுவாங்க, குளிக்க சொன்னால் சேத்தை பூசிட்டு வருவாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 143வது. பொன்மலர்.
ஓகேங்களா. பொன்மலர் மனம் பெற்றது போல அப்படின்னா பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது. அப்போ இருக்கிற சான்றோர்களும் கூட சொல்லலாம். அவங்க அறிவிக்கிறனால தான் அத்தனையும் தேடிட்டாங்க. இப்போ போயிட்டு எப்படின்னா அரசர்கள்ட்ட போயிட்டு அந்த நன்கொடை வாங்குவாங்களோ அதெல்லாம். அவன் முயற்சி பொன்மலர் மனம் பெற்றது போல மதிப்புள்ள பொருட்களை சேர்த்தது. சரி, ரைட். அடுத்து 144. சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு. சூழ்கொண்ட மேகம்னா என்ன? எதிர்பார்ப்பு அப்படின்னா அந்த செய்தி சூழ்கண்ட மேகம் போல எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. ஐயோ, அடுத்து குரூப் 4 பிளானர் எப்போ வரும்னு யோசிக்கிறோம்ல, அந்த இதுதான். அடுத்து இப்போ ஆல்ரெடி இதை நம்ம சொல்லியாச்சு. இப்போது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு. வேம்பு மரசம்பல் ஒட்டுமே சொல்லியாச்சு. வெளியே பெயர் வந்து அதுவும் சொல்லியாச்சு. இப்போது வாய்க்குள் கரும்பு சொல்லியாச்சு. வளையல் மான் அதுவும் சொல்லியாச்சு. வலதகடா மாறுபட சொல்லியாச்சு. அவ்வளோதான். மொத்தம் 150 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். இன்னும் வந்து நம்ம தமிழுக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ் போட முடியுமோ அதெல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் 2026 குரூப் இருக்குள்ளே தமிழோட அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.